அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு மசாலா போண்டா பண்ண போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா போண்டா கடைகளில் தான் வாங்குவோம். இன்றைக்கி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மசாலா போண்டா பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் நல்லா இதோட உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கோட மசாத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா மணமாக இருக்கும் பெருஞ்சீரகம் போட்டிங்கன்னா. இதெல்லாம் பொரிஞ்சதுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதோட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கறி லீவ்ஸ், இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த வதங்கள் போதும். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இதோட நான் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம உருளைக்கிழங்க சேர்த்திடலாம். நம்ம போட்டு வச்சுருக்க மசாலோட உருளைக்கிழங்க சேர்த்திடுவோம். நல்லா இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம போண்டாக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் சோடாப்பு, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, இல்லைன்னா கெட்டியாயிரும். பாருங்கள், கட்டி இல்லாமல் நம்ம மாவு பிணைஞ்சாச்சு. பார்த்துக்கோங்க, மாவு தான் இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பிடிச்சிடலாம், உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிடிங்க. இந்த மாதிரி எடுத்து இப்படி ஒரு கையில் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். பாருங்கள், உருண்டை நல்லா வந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம்.
இல்லை சின்னதாக வேணால் கூட நீங்கள் சின்னதாக பிடிச்சிக்கலாம் உருண்டை. இந்த மாதிரி இருக்கிற மசாலா எல்லாத்துலேயும் உருண்டை பிடிச்சிக்கிறோம். பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவையும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ இதை மாவில் முக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், மாவில் இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா குக்கிங் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க, வெரி டேஸ்டியும் கூட. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்குன்னு இல்லை, பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். நம்ம இப்படி புரட்டி போடணும், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா குக்கிங் ஆகும். பாருங்கள், மாவெல்லாம் எதுவும் பிரியாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு மசால் போண்டா. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கடையில் வாங்கினீங்கன்னா எண்ணெயாக தான் இருக்கும். இதில் பாருங்கள், எண்ணெயே இல்லை அவ்வளோக்கா. பாருங்கள், இதே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா போண்டா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.